பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பன்னீர் வச்சு பிரியாணி செய்யலாம். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ உதிரியாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா இது மாதிரி நல்லாயிருக்கும். பன்னீரை போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எப்படின்னு சொல்ல, தேவையான பொருட்கள்: புதினா, தக்காளி, வெங்காயம், லெமன், அரிசி 5 கிளாஸ் எடுத்துருக்கேன். 1 கிளாஸு, 2 கிளாஸு, 3 கிளாஸு, 4 கிளாஸு, 5 கிளாஸ் அரிசி. இந்த கிளாஸால் 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், புதினா, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், தயிர், லெமன், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுங்க. தக்காளி, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை லெமன் போதும், முழு லெமன் வேண்டாம். இஞ்சி பூண்டு இது மாதிரி மழை அரைச்சி வச்சுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் போடுங்க. எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. காஞ்ச உடனே பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. நீட்டாக அரியணும் வெங்காயம். மெலிசாக அரிஞ்சிட்டு இதை மாதிரி வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். பார்த்திங்களா, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. வேகமாக வச்சு வதக்காதீங்க, ஒரு மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும். மீடியமாக வச்சு வதக்கினே இருங்க. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இதை மாதிரி நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க வெங்காயம். நான் எப்படி வதக்குறேன்னா அதே மாதிரி பார்த்து வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ அதை நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு உடனே அடி பிடிக்கும், அதனால் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. பாருங்கள், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக சுரண்டி வதக்கணுமா சரியாயிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சுரண்டி வதக்குதுன்னு. இஞ்சி பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இதை மாதிரி இருக்கும். இதை மாதிரி நீங்கள் சுரண்டி வதக்குனிங்கன்னா அடி பிடிக்காது. அடியே பிடிக்கல பாருங்கள். இதை மாதிரி நம்ம சுரண்டி வதக்கணும்னா அடி பிடிக்காது. இஞ்சி போட்டோன்னே நம்ம வதக்கினே இருக்கணும், கலரினே வரும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ அது வதங்குற வேலைக்கு அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி இதை மாதிரி ஊற வச்சிடணும். தண்ணி ஊற்றிட்டு முதல்லையே கழுவணும். அது பாருங்கள், அது வதங்குற வேலைக்கு இதை நீங்கள் அரிசி கழுவி வச்சிடலாம். இது முதல் தண்ணி. இதை மாதிரி நல்லா கழுவினா இது மாதிரி அழுக்காக இருக்கும். வெள்ளையாக ஆற வரை கழுவணும். இதை ஊற்றிட்டு கீழே ரெண்டாவது தண்ணியை பாருங்கள் அழுக்காக இருக்குது. இதை மாதிரி தான் எடுத்து கழுவணும். அதை நல்லா அமுக்கி பேசினேன்னு வச்சுக்க, அரிசி உடஞ்சிரும். அது மாதிரி அமுக்குனா உடஞ்சிரும். இதை மாதிரி கையில் எடுத்து கழுவணும். அதுக்காக தான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி லேசாக எடுத்து இப்படி பண்ணணும். அப்படி அழுத்துனீங்கன்னா உடஞ்சிரும். இது 3வது தண்ணி. அப்பவும் அழுக்காக இருக்குது. எப்படி வரணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை, 4வது தண்ணி. அப்பவும் பாருங்கள் அழுக்காக இருக்குது. இந்த 4வது தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு திருப்பி ஊற்றுங்க. இது பாருங்கள், இதுவும் அழுக்காக இருக்குது. நல்லா இது மாதிரி கழுவுங்க. இப்போ இந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 25 நிமிஷம் ஊற வைங்க, இல்லை ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ வருவாங்க. இஞ்சி பூண்டு வதக்கி விட்டுறோம்ல, பாருங்கள் அடி பிடிக்கல. அதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு வந்துட்டோம். இதை மாதிரி நல்லா சுரண்டி கிளறிட்டு இப்போ புதினா போட்டுடணும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, புதினா போட்டு வதக்கணும். பாருங்கள், புதினா போட்டு வதக்கும் போதே நல்ல வாசனை அடிக்குது.
புதினா போட்டோடனே பிரியாணி வாசனை அடிக்குது. நல்லா இது மாதிரி சுரண்டி தான் வதக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்க அடியில் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். புதினா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இதை மாதிரி பண்ணிவிட்டு வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், தட்டு போட்டு மூடிட்டா சீக்கிரம் வதங்கும். இதை பாருங்க, வதங்கிச்சா? ஒன்றுமே தெரியல. இப்போ தெரியுது பாருங்கள். இதை மாதிரி நல்லா வதக்கணும். இதுவும் அடி பிடிக்கும் பாருங்கள், அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதை சுரண்டி வதக்குனா சரியாயிடும். வேகமாக வைக்காதீங்க, அடி பிடிக்கும். இப்போவும் திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். சீக்கிரமாக வதங்க இது மாதிரி தட்டு போட்டு மூடினா. பாருங்கள், வதங்கிச்சு பார்த்தீங்களா? 2 வாட்டி தட்டு போட்டு மூடினோடனே வதங்கிடுச்சு. தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. இது மாதிரி நல்லா கலருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரிட்டு இதையும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், அது எல்லாம் வதங்கி நல்லா அப்படியே கொதன்னு கொதிக்குதா? எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலரி விடுங்க. சுரண்டி கலரி விடுங்க. அப்பப்போ அதை சுரண்டி கலர்னா தான் நல்லாயிருக்கும். சும்மா மேலோட்டம் கலராதீங்க. இப்போ தயிர் சேர்த்துருங்க. தான் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் தயிர். நல்லா கலருங்க. இதை பாருங்கள், அப்படி லேசாக கலர்னா அங்கங்கே அப்படி இப்படி நிற்கிது. நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தயிர் போட்டு இதை மாதிரி கலருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை அளந்து ஊற்றணும். அது எத்தனை ஊற்றணும்னு சொல்கிறேன். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டாச்சு. லெமன் ஊற்றுறேன் பாருங்கள். பாதி லெமன் ஊற்றியாச்சு. இதையும் ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ தட்டை திறந்துட்டு தண்ணி ஊற்றலாம். 10 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு காரெலாம் சரி பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த பன்னீர் பாருங்கள், பன்னீர் தான் சேர்க்க போகிறேன் இதில். இப்போது கொதிக்கலை. தட்டை திறந்து பார்த்தா கொதிக்கலை. அது எப்படி கொதிக்கும் போது அரிசி போடணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை மாதிரி கொதிக்கும் போது தான் அரிசி போடக்கூடாது. நீங்கள் திருப்பி தட்டு போட்டு மூடிட்டு இங்கே பாருங்கள், கொதிக்குது. இதை மாதிரி கொதிக்கணும் தண்ணி நல்லா. அது கொதிச்சுட்ருக்கும்போது நம்ம 25 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி எடுத்து இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுங்க. வச்சுட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம திருப்பி திறந்து பார்க்கலாம் தண்ணி எப்படி கொதிக்குதுன்ட்டு. இதை பாருங்கள் எப்படி கொதிக்குது. நல்லா கொதிக்குதா? இதை மாதிரி கொதிக்கணும் தண்ணி. இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். கொதித்த பிறகு நம்ம அரிசி சேர்க்கும்போது ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசியை சேருங்க. கொதிக்கும் போது சேர்த்துனா கையில் போடும். அதனால் ஸ்லோ பண்ணிட்டு அரிசியை சேர்த்துட்டு இப்போ வேகமாக வச்சுருங்க. வேகமாக வச்சுட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், நம்ம கொதிக்கிட்டோம். அது இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. தட்டை திறந்துட்டு இதை மாதிரி கிளறி விடுங்க. தட்டை திறந்து பார்க்கணும் கொதிக்குதான்னு. இதை மாதிரி கொதிக்கும்போது கிளறி விடுங்க. கிளறி விட்டு மீடியமாக வைங்க. வேகமாக வைக்காத, மீடியமாக வைங்க. பாருங்கள், மீடியமாக வச்சோன்னே சாப்பாடு வெந்துடும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சொன்னோன்னே நம்ம தம் போட்டுடலாம். பன்னீரை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா உடையாத அளவுக்கு கலரிடுங்க. பொறுமையாக கலருங்க, சாப்பாடு உடையாது. இதை மாதிரி கலரிட்டு எப்படி தம் போடுறதுன்னு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது சொன்னோடனே தம் போடுறதை காமிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு சாப்பாடு உண்மையிலேயே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கெட்டும் போகாது நம்ம லெமன் போடுறதுனால. இது மாதிரி நல்லா கலரிட்டிங்க. இப்போ நம்ம தம் போட ரெடி பண்ணலாம். ஒரு தோசை கல் வச்சுட்டு அதை பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு ஸ்லோவாக வச்சுருங்க. இதை நல்லா கலரி விடுங்க சாப்பாட்டை இன்னொரு வாட்டி. கொஞ்சம் தண்ணி இருக்குது, இதை பாருங்கள். இப்போ தான் இதை மாதிரி இருக்கும்போது தான் நம்ம தம் போடணும். நல்லா பார்த்துங்க, இதை மாதிரி இருக்கணும், தெரியுதுங்களா? இதை மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போடணும். இதை மாதிரி தோசைக்கல்லை ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மாதிரி தண்ணி மேலே வச்சு தம் போடணும். பன்னீர் எப்படி பொரிச்சு எடுக்குதுன்னு பார்க்கலாமா? இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு. ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு, மைதா மாவு, இது கரம் மசாலா அரைச்சி ஊற்றுறேன் நான் தண்ணி. லெமனை பிழிஞ்சு அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிடுங்க. கையை வச்சு கூட கலக்கலாம். இதை மாதிரி கலக்கிட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் எடுத்து அதில் சேர்த்துருங்க. பன்னீர் சேர்த்து இதை மாதிரி நல்லா கையை வச்சு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க பன்னீரை. பொறுமையாக போடுங்க, கையில் போடும், மெதுவாக போடுங்க, ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க எப்போவுமே. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு முடித்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விடணும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துச்சு, திருப்பி விடணும். ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், ஒட்டாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருங்க, எண்ணெய் ஏற்றிட்டு. பாருங்கள், கடாயில் கூட ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி செய்யுங்க, ஒட்டவே ஒட்டாது கடாயில். திருப்பி மறுபடியும் இருக்கிறது எல்லாம் கலக்கி வச்ச மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் போட்டது அதுக்குள்ளே பொரிஞ்சிட்டு திருப்பி விடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விடுவோம். பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை பாருங்கள். அவங்க எதிர்க்க தான் எடுக்கிறேன், ஒட்டவே இல்லை. ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு எடுக்க முடியல, ஒட்டலை பாருங்கள். நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி போட்டுங்க, ஒட்டாது. வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துருவோம். அவ்வளோதான், இதுவும் பொரிச்சாச்சு. பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்குல்ல? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது. அவ்வளோதான், எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இதை சும்மாவே அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், தட்டை திறந்தாச்சு. பிரியாணி பாருங்கள். இப்போ அப்படியே கலரி விடுங்க. அடியில் இருக்க சாப்பாட்டை மேலே போட்டு இதை கலரி விடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிறத எடுத்து இதில் போட்டு கலரி சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோதான், சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடணும். பிரியாணியில் போட்டு நல்லா பிரட்டி வச்சு சாப்பிட்ணும். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. உண்மையிலே இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், உதிரியாக தான் வரும்.
சாப்பிட்றதுக்கும் இது சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது சாப்பாடு வேறு. இதே மாதிரி செய்யுங்க, சாப்பாடு கெட்டு போகாது. இப்போ பன்னீர் எடுத்து இதில் போட்டு கலரிட்டு சாப்பிட்ணும். நான் பன்னீர் போடுறத காமிக்கல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிடும்போது அந்த பன்னீரை போட்டு சாப்பாட்டில் கலக்கி சாப்பிட்றலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.